அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு புது ஜாப்பனீஸ் டிராமாவான ட்ரில்லியன் கேம். இந்த டிராமா பாத்தீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வந்து எப்பா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்ப இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல டிராகன் பேங்க்ங்கிற ஒரு பெரிய கம்பெனி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி ரிலையன்ஸ் அது மாதிரி அவங்க இல்லாத ஏரியாவே கிடையாது. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து டிவில இருந்து ரீசார்ஜ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க கால் வைக்காத துறைகளே கிடையாது. சோ இப்ப அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசான இன்ஜினியர், ஒரு நல்ல இன்ஜினியருக்காக அவங்க ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டிராமாவோட செம கெத்தான ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அதாவது இந்த டிராகன் பேங்கோட சிஇஓட பொண்ணு தலைமையில தான் இப்ப இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு கெத்தான கேரக்டர், ரொம்ப ஆணவமா திமிரு, அதே சமயத்துல நல்ல அறிவும் இருக்கும் இந்த பொண்ணு. இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. வரவங்க எல்லாருமே இந்த கம்பெனி பெரிய கம்பெனி, இந்த கம்பெனில வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சின்ன வயசுல ரொம்ப பாடுபட்டேன் அப்படின்னு மானே தேனே பொன்மானேங்கிற மாதிரி எல்லா கம்பெனிக்கு அடிக்கிற சேம் கதைகளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க யாருக்குமே இது பிடிக்க மாட்டேங்குது. குறிப்பா அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த பொண்ணோட கேரக்டர் பேர் வந்து ரியான்னு வச்சுக்கலாம். இதே சமயத்துல இவங்க எப்படி இந்த சேம் கதைகள் இந்த வர இன்டர்வியூ ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒருத்தர் பாத்ரூம்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்ம இந்த சீரிஸோட செகண்ட் ஹீரோ. கவின் பாத்தீங்கன்னா ஒரு செம மாசான இன்ஜினியர். ஆனா என்ன அவருக்கு வெளி உலகத்துல எப்படி நடந்துக்கணும்னே தெரியாது. ரொம்ப பதட்டப்படுவாரு, ஒரு மாதிரி பயப்படுவாரு. ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு அறிவு இருந்தாலும் அதை எதுவுமே வெளியே காட்ட முடியாதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இப்ப இவர் இன்டர்வியூ ரூமுக்குள்ள நுழையறாரு. சேர்ல உட்கார மாதிரி டொம்முனு கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவு பதட்டம் அவருக்கு. இப்ப அங்க இருக்கவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, எதுக்கு பண்ணி என் கம்பெனில வேலை பார்க்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே சேம் கதை, நான் சின்ன வயசுல இந்த கம்பெனில வேலை பார்க்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ அப்படிதானங்கிற மாதிரி ரியாக்கு போர் அடிச்சிருது. இவன் ரிஜெக்ட் பண்ணலான்னு போறா பாருங்க. ஒரு டைம் கூட நீங்க பெரிய அளவுல நஷ்டமானீங்க, உங்க கம்பெனில இருக்க எல்லாமே வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஹேக்கிங்க தடுத்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப டெக்னிக்கலா பேசலாம் பாருங்க. அதை பார்த்தாவே இம்ப்ரெஸ் ஆறா. இன்டர்வியூ முடிஞ்சு கவின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே போறான். அவன் சரியாவே பண்ணல, இந்த இன்டர்வியூ கண்டிப்பா நம்ம சொதப்பிட்டு நம்ம செலக்ட் ஆக மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி வருது. அவன் இன்டர்வியூக்கு வராங்க. இந்தோனே பயங்கர எனர்ஜெட்டிக்கலா அப்படி எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுவான். இவனுக்கு பெருசா கவினுக்கு இருக்க மாதிரி திறமைகள்லாம் கிடையாது. ஆனா நல்லா பேசுவான். வாய் தான் இவனுக்கு. எதுக்கு இந்த கம்பெனில நீ ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன்னு கேட்டா, எல்லாருமே நீங்க இருக்கவங்களும் அறிவாளியா இருக்கீங்க, உங்க கூட வேலை பாக்குறது என்னோட பாக்கி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோப்பு தேய்க்கிறான். இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிரானுங்க. என்ன மொழி எல்லாம் தெரியும் உனக்குன்னு கேட்டா, நீங்க எல்லா மொழியும் தெரியுங்கிறான். வேணா நீங்க வேணா என்ன சோதிச்சு பாருங்களேன் அப்படிங்கிறான். அப்ப கரெக்டா ரியா வந்து ஏதோ ஒரு மொழியில இவன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறா. இந்த கம்பெனிக்காக நீ என்னோட நாயா கூட இருப்பியான்னு கேக்குறா பாருங்க. இவன் ஏதோ சொல்றான், அவ பேசுற மொழியில தான் இவன் ரிப்ளை பண்றான். ஆனா என்ன ரிப்ளை பண்றாங்கறத நம்மளுக்கு காட்டல, அது கடைசியா காட்டுவாங்க. அங்க இருக்க எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிராங்க. இவனை செலக்ட் பண்ணிடுறாங்க. யோக கடல்ல மூழ்கி இருக்க கவிதை காசு போட்டு கோக்காது குடிப்போம்னு சொல்லிட்டு அந்த மிஷின்ல காசை போடுறான் பாருங்க. காசு பறந்துருது. அத பாத்தீங்கன்னா ஒருத்தர் எகிரி குதிச்சு தேவையில்லாம ஜம்ப் அடிக்கிறான். அவருதான் அந்த காசை கேட்ச் பிடிக்கிறான். வந்து பாக்குறான் பாருங்க. பாத்து இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க. நேரம் ரெண்டு பேருமே சாப்பிட போறாங்க. ஹரு கேக்குறான், என்னென்ன கம்பெனி நீ செலக்ட் ஆயிருக்குன்னு கேட்கும் போது ஒண்ணுத்துலயுமே நான் செலக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. என்னது ஒண்ணுமே நீ செலக்ட் ஆகல, நான் கூட அத்தனை கம்பெனில செலக்ட் ஆயிருக்கேன்டா, சின்ன வயசுல ஹேக்கிங் புலியாலடா நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல கவினை பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்க லேப்டாப் மத்த பொருள் எல்லாம் ரவுடி பசங்க எல்லாம் புடிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ மாதிரி வந்து ஹரு தான் சண்டை போட்டு அந்த எல்லா பொருளையும் வாங்கி இவன் கிட்ட குடுக்கறான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா சிசிடிவி கேமரால ஹரு ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப அவன் மேல கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிடும். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி இவங்க கிட்ட சொல்லுவான் பாருங்க. அப்ப கவின் என்ன பண்ணுவானா, அந்த சிசிடிவி கேமரா இருக்க டேட்டா பேஸே ஹேக் பண்ணி அந்த எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிடுவான். சின்ன வயசுல அவன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்ப கவின் அவங்க கிட்ட இருக்க பயம் பதட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவங்க கிட்ட சொல்றான் பாருங்க. அதுக்கு ஹரு ஒண்ணுமே இல்லாம, நீ கவலைப்படாத, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டிராகன் பேங்குக்கு வேலை பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப மறுநாள் ஆகுது. டிராகன் பேங்க் வாசல்ல கவின் நிக்கிறான். ஆனா என்னவா, ஒரு பார்ட் டைமரா சும்மா இந்த கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஆளா வேலைக்கு சேர்ந்திருக்கான். பாவம், அவன் கிட்ட அவ்வளவு திறமை இருந்தாலும் ஹரு மாதிரி அவனால வாய் பேச முடியாத காரணத்தால அவன் வாழ்க்கை எப்படி போது பாருங்க. அவன் அப்படியே சோகமா உட்கார்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அங்க உள்ள அந்த ஃபர்ஸ்ட் நியூ ஆளுங்களா ஜாயின் பண்ண அவங்க கூட பேசுவாங்க தெரியுமா, அந்த வெல்கம்ஸ் மாதிரி, அதெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னா ஹரு இப்ப இறங்கி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து இவனுக்கு ஒரே ஷாக்கு, நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு. ஹரு சொல்றான் கவின் கிட்ட, நான் வந்தேன், நீ இந்த இடத்துல இல்ல, சரி உனக்கு வேலை கிடைக்கிறன்னு சொல்லிட்டு நானும் அப்பயே ரிசைன் பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதை கேட்டு கவினுக்கு என்னடா இவன் என்னடா உளறான், இவன் எப்பவுமே இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். உனக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கு, கம்ப்யூட்டர் கரைச்சு குடிச்சவன் நீ, ஆனா உனக்கு பேச தெரியல, எனக்கு பேசுறதா எல்லாமே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே சாதிப்போம், பல லட்ச கோடி சம்பாதிப்போம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம கம்பெனியை பெருசாக்கி நம்ம கம்பெனியை நிறைய ஸ்டாக் எல்லாம் விற்போம், பெரிய பெரிய மாட மாளிகைகள் கட்டுவோம், எல்லாம் வசதியான கார் எல்லாம் ஓட்டலாம், அப்படியே நம்ம இந்த உலகத்திலே டாப் பணக்காரங்களா ஆகும், என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்து கேட்கறான் பாருங்க. கவினுக்கு ஒண்ணும் புரியல, என்னது தாழ்த்தரமா இருக்கு, இந்த
பிளானு, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனா என்னதான் அவன் இப்படி யோசிச்சாலும் அவனுக்கு இவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. சரி வா நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. அப்படியே ஹரு வில்லத்தனமா ரியாவை பார்த்து உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் அபகரிப்பேன் பாரு, இந்த சிஇஓ ஆபீஸ், இந்த டிராகன் பேங்க் முதற்கொண்டு எல்லாமே என் காலடியில கிடக்கும் பாருங்கிற மாதிரி அவன் பேசுறான். இப்ப கவின் பாத்தீங்கன்னா அவனோட எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஹரு வீட்டுக்கு வராங்க. இப்ப இந்த ஹரு வீட்டுலதான் இவங்களோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் கவின் பாவம் உட்கார கூட நல்ல சேர் இல்லாம சும்மா ஒரு பழைய துணியை கீழே போட்டு உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப ஹரு அங்க இருந்து சம காஸ்ட்லியா ஒரு சேர் வாங்கிட்டு ரோலிங் பண்ணிட்டே உள்ள வந்துட்டு இருப்பான். இது எப்படி வாங்கின அப்படிங்கிற மாதிரி கவின் கேட்பான் பாருங்க. எப்படியா, நம்ம 2 பேர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது என்னன்னா இவங்க 2 பேரும் ஆளுக்கு 10,000 ரூபாய் வந்து போட்டிருப்பாங்க அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக. சரி இந்த சேர் எவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் பாருங்க. 20,000 ரூபாய் மொத்தத்தையும் இங்கே நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் கவின் செம கடுப்பாரான். என்னது இது, ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ஒண்ணு இல்லாம ஆயிட்டோமா, முட்டை ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டோமா, இப்ப இந்த சேர் ரொம்ப அவசியமா, நானே இப்படி உட்கார்ந்துருக்கேன் உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்கறான் பாருங்க. இது உனக்கு தான், நீ தான் சூப்பர் இன்ஜினியருக்கு சூப்பர் சேர் கண்டிப்பா வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். கவினுக்கு ஒரே ஹாப்பியாவது அதை பார்க்கும் போது. இப்ப அரு சொல்றான், சரி வா நம்ம கூகுள் மைக்ரோசாப்ட்ங்கிற மாதிரி பெரிய பெரிய கம்பெனி மாதிரி ஆகி பல லட்சம் கோடி சம்பாதிப்போம், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது கவின் சொல்றான், நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் நம்மளுக்கே தெரியல, என்ன கம்பெனி இதுன்னு நம்மளுக்கும் புரியல, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் காசு வேணும், அதுக்கு என்ன பண்ண போறோங்கிறதுக்கு அதுக்குதான் நான் இருக்கேன், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு பொய்யா அளந்து விடுறான். நாங்க இவ்வளவு டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம், ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவோம், இன்னும் 2 மாசத்துல சேல்ஸ் அச்சீவ் பண்ணி காட்டுவோம், அது இதுன்னு சொல்றான். ஆனா இவங்க ஒண்ணுமே பண்ணி முடிக்கல, எல்லாமே டம்மி பிளான் தான். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் இவன் பெரிய இன்ஜினியர், இவன் பேரு கவின், இவன் எல்லா பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்த்திருக்கான், இன்னும் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம், வெளிநாட்டுல கூட பெரிய பெரிய ஆளுங்களா இவன் பேர்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, நீங்க இந்த வாய்ப்பை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அளந்து விடுறான். அதை பார்த்து என்னடா இவன் பொய்ய மூச்சு விடுற மாதிரி விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். சரி நீ என்னதான் பண்ண போற, அவன் அவளை வேலை பார்க்க போறான், நீ என்ன பண்ண போற அப்படிங்க போற, நான் அவனுக்கு பெரிய உற்சாகம் போட்டுவேன், நான் அதுக்குதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்படி அங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவங்க பேசுனதெல்லாம் பார்த்து அவனும் இம்ப்ரெஸ் ஆகி சரி 1 கோடி 3 கோடி வேணா வாங்கிக்கோங்க என்கிட்டங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. இல்ல எங்களுக்கு 50 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. அவ்வளவுதான் அவன் கிளப்பி விட்டுறான், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. கவின் சம காண்டாரான், டேய் அவன் பாட்டுக்கே 3 கோடி கொடுத்துருப்பான்டா, அதுவே பெரிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு, நீ ஏன்டா வாய வச்சு சும்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சரி நான் சும்மா கேட்டு பாப்போம், கிடைச்சா லாபம் அப்படின்னு நினைச்சேன், என்ன பண்ண வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். இதே மாதிரி இவங்க பல பேர்கிட்ட கேக்குறாங்க, எல்லாருமே இவங்க ஐடியா பாக்குறாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க ஒத்துக்குறாங்க. ஆனா இவங்க கேக்குறதோ 50 கோடி கிட்ட. சோ யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ரிஜெக்ஷன் ஆயிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றான் ஹரு, ஒரு பெரிய ஆளுக்கு கால் பண்றான். யாருன்னு பார்த்தா அந்த ரியா தான். இப்ப இவங்க 2 பேரும் போயிட்டு அவளை மீட் பண்ண போறாங்க. அவ கேக்குறா, உங்களுக்கு யாரா காசு கொடுப்பா, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீ ஃபர்ஸ்ட் நாள் ரிசைன் பண்ணிட்டு வந்தவன், உன்னை நம்பி நான் எப்படி காசு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹரு சொல்றான், உனக்கு உண்மையிலே நாங்க 2 பேரும் தேவைப்படுறோம் இல்லையா, பின்ன இல்லனா எப்படி நீ அவ்வளவு பெரிய ஆளு எங்களை பார்க்க ஒத்துப்ப அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் பாருங்க. அதுவும் ஒரு பாயிண்ட் தான், அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாளே, ஆனா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஆரம்பிக்கிற எதுவுமே உருப்படதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அதுக்கு ஹரு அப்படிலாம் கிடையாது, நாங்க 2 பேரும் உயிர் நண்பர்கள், என்ன வேணா பண்ணி காட்டுவோம், நாங்க எப்பவுமே பிரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி இப்ப நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களே இந்த விளையாட்டை நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க எல்லா பாலையும் கரெக்டா நான் பாக்கெட் பண்றேன், எனக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான் பாருங்க. இவ கூட இருக்கிற செக்ரட்டரி என்ன லூசா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க மாதிரி இவளுக்கு வாவ் சூப்பர் செம்மையா இருக்கு இந்த கேம், விளையாடு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப இவன் என்ன பண்றான், அவன் டையே கலட்டி கண்ணுல கட்டிக்கிட்டு எய்ம் பண்றான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, இவன் அடிப்பானா என்னங்கிற மாதிரி. கரெக்டா இவனும் அடிக்கிறான் பாருங்க. அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான், அது கரெக்டா பாக்கெட் ஆயிருச்சு. 2 பேரும் செம்ம ஜாலியா வராங்க. அவளும் ஸ்மைல் பண்றா. டே 1ல இருந்தே ஹருக் மேல இவளுக்கு ஒரு கண்ணு இருக்கும், இவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பா அவனை பார்த்து. இப்ப ரியா சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்துட்டு வரா, 60 கோடி இருக்கு. அதை பார்த்த இவங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. ஒரே சமயத்துல அவ்வளவு பணம். கவின் பிரமிச்சு போயிடான், அவன் சும்மாவே பதட்டமாவே இருப்பான். அவன் ஐயோ இவ்வளவு பணமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இங்கதான் ரியா செக் வைக்கிறா ஒண்ணு, நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஆனா உங்க கம்பெனில இருக்க 51% ஷேர் எனக்கு இருக்கணும், அப்பதான் இந்த காசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை. இல்ல எங்களுக்கு இந்த ஆஃபர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்லிடுறான். ஏன்னா 51% வச்சுக்கிட்டானா என்னதான் இவங்க 2 பேரும் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாலுமே இவங்க அந்த கம்பெனிக்கு ஓனரா இருந்தாலுமே எல்லா ரைட்ஸ் பவர் எல்லாமே இவ கையில தான் இருக்கும். அப்புறம் கடைசியில இவங்க 2 பேரும் இவளுக்கு அடிமையா தான் இருக்கணும். இப்ப அவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடறாங்க பாருங்க. செக்ரட்டரி வந்து அவன் டைய எடுத்து பாக்குறான், பார்த்தோம் அது ஃபுல்லா வாட்டர். இவன் நம்மள ஏமாத்த பாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. சரி நீ இதே கயிறை கட்டினா உன்னால அடிக்க முடியுமா, கண்ணை திறந்து அடிக்க முடியாது, அந்த ஷாட்டா அவன் ஏதோ பண்ணால அதுதான் அவன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நான் எப்படியாவது அவங்க 2 பேரும் என்னோட அடிமையா ஆக்கியே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப ஹருண் நேரா
கவினை வந்து ஒரு பார் கூட்டிட்டு போறான் பாருங்க. அப்ப வந்து கவின் கேக்குறான், உன் கையில இந்த வாட்ச் செம்மையா இருக்கு, செம்ம காஸ்ட்லி போல கேட்கும் போது, ஆமா என்னோட 20வது வயசுல அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நான் உழைச்ச காசு ஃபுல்லா இந்த வாட்ச் தான் நான் வாங்கினேன். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவின் ஃபீல் பண்றா பாருங்க. அதுக்கு அரு சொல்றான், நம்ம பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரல, ஆனா நம்ம மேல நம்பிக்கை வந்திருக்கு. இவ்வளவு பெரிய டிராகன் பேங்க் கம்பெனியோட முதலாளி நம்ம பேர்ல வந்து ஒண்ணுமே இல்லாத நம்ம ஸ்டார்ட் அப்ல வந்து 60 கோடி இன்வெஸ்ட் பண்றா, 51% ஷேர் கேக்குறான்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதை நம்ம எப்படி பரப்புவோம், மார்க்கெட்டிங் பண்ணுவோம், இதை வச்சே நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா நம்ம எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்றது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் பாரு. அதே பார்ல ஒரு பொண்ணு சொல்லும், இந்த மாதிரி இந்த பேங்க்ல வந்து இப்போ ஒரு செக்யூரிட்டி காம்படிஷன் வைக்க போறாங்க, உலகத்துல இருக்க ஜீனியஸ் எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 12 பொசிஷன் வந்து லைவ் ஹேக்கத்தான் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டாப் 12 குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க உலக லெவல் ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதான் நம்மளோட மார்க்கெட்டிங். கவின் சிரி அப்படின்னு சொல்லிட்டு கவினை போட்டோ எடுத்துட்டு ஒரு டீம் நேம் வச்சுட்டு இவன் அந்த இதுல காம்படிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுறான். இப்ப மறுநாள் டிராகன் பேங்க் காட்டுறாங்க. ரேயா கிட்ட அவங்க செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கான், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம செக்யூரிட்டி காம்படிஷன்ல கலந்துருக்காங்க. அந்த டீம் பேர் என்ன கேட்டா நீங்க சிரிப்பீங்க. ரேயா எங்களுக்கு 60 கோடி இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க, 51% எங்க கிட்ட ஷேர் கேக்குறாங்க. உங்களுக்கு எங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய நேம வந்து அவங்க டீம் நேமாவே வச்சிருக்கானுங்க. மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே அட்ராக்ட் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. அதே சமயத்துல இங்க கவினை கட்டுறாங்க, பாவம் அவனால தனியால ஒன்னா பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹேக்கத்தான்ங்கிறது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்றது. கவின் அப்படியே ரொம்ப பயப்படுறான், ரொம்ப பதட்டமாகறான். ஏன்னா அவனுக்கு வெறும் 12 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் 10,000 பேர் மேல இருக்கிற ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் 12 பேருக்குள்ள வரணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பேரை பாக்குறதுக்கு. தன்னோட நிலைமையை போயிட்டு ஹரு கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவன் பாத்தீங்கன்னா பார்ல கூதரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே கேட்கவும் மாட்டேங்குது. நான் அப்புறம் பேசுறேன் வச்சிருப்ப சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறான் போன வேற. அப்புறம் கவின் சரி நம்மளாவே கஷ்டப்படுவோம், நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான் களத்துல. அவனும் ஒரு கொஸ்டினா சால்வ் பண்றான். டைம் போயிட்டே இருக்கு. ஆனா கொஞ்சம் பாயிண்ட் தான் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கான். அவனால ஃபர்ஸ்ட் 12க்குள்ள வரவே முடியல. 7 மணி நேரம் முடிவுல பாத்தீங்கன்னா அவன் வெறும் 500வது ரேங்க் தான் வந்திருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹரு வரான், டேய் சபாஷ்டா சம்மடா, 10,000 பேர் நீ 400வது இடத்துக்கு வந்திருக்கேடா, சூப்பர்ரா, நீ கலக்கிடுவேன், நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இவன் அட போடா, நான் ஈஸியான கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன், இனிமே எல்லாமே கஷ்டம் தான், நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. அதுக்குதான் நான் இருக்கேன், கவலைப்படாத. இங்க பாரு, நம்ம லேப்டாப்ல 100 பேர்கிட்ட வீடியோ கால் வச்சிருக்கேன். இவங்க எல்லாருமே பெரிய கம்ப்யூட்டர் ஜாம்பவானுங்க, எல்லாரையுமே நான் பார்ல புடிச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கவலையே படாத, தட்டி தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையா உற்சாகம் பண்ணிட்டு போறான். அதே மாதிரி கவினுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. அவன் ஹரு பாத்தீங்கன்னா சைடுல இவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வந்து ஊட்டி விடுறான். ஒரு கொஸ்டினுக்கு இவங்க யாருக்குமே பதிலே தெரியல. இவங்களும் என்னென்னமோ ஹேக் பண்ண பாக்குறாங்க, அது முடிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு துப்பு என்னன்னா அது ஒரு ஃபேமஸான பாட்டு மட்டும். இவன் சும்மா வரான் ஹரு, சும்மா ஸ்டார் வார்ஸ் போட்டு பாரு அப்படிங்கிற பாருங்க, ஆன்சர் கரெக்டா ஆயிடுது. டேய் எப்படா அப்படிங்கிற மாதிரி கவின் கேக்குறான் பாருங்க. அதுக்கு இவன் சொல்றான், ஆல் ஓவர் உலகத்துல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச படமா தான் கண்டிப்பா அது இருக்கணும், அப்ப அதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இப்ப வெறும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இவங்க 35வது ரேங்க்ல இருக்காங்க. எப்படியாவது இவங்க 12வது ரேங்காவது வந்தாகணும். இப்ப அப்படியே விடியுது. மொட்டை மாடியில காட்டுறாங்க ஹருவையும் கவினியும் 2 பேரும் செம்ம சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க 12வது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த சீரிஸோட செம்ம இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவர் தொப்பி அங்கிள் நம்ம சொல்லிக்கலாம். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கும், அது ஸ்கூல் பொண்ணு, எப்பவுமே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் இருக்குமே. அது இவர்கிட்ட இந்த காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் 12 பேரோட லிஸ்ட் கொடுக்குது. இப்ப அந்த காம்படிஷனோட ஃபைனல் நடக்குது, ஃபைனல் ஹேக்கத்தான். ஃபர்ஸ்ட் 12 போட்டியாளர்கள் அந்த காம்படிஷன்ல இருக்காங்க. அந்த போட்டி என்னன்னா, அந்த 12 பேருக்கிட்டையும் ஒரு ஆப் இருக்கும், இந்த போன், இந்த வெப்சைட் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இந்த 12 பேருக்கிட்டையும் ஒரு டம்மி வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை இவங்க பாதுகாக்கணும், மத்தவங்க ஹேக் பண்ணாத மாதிரி. அதே சமயத்துல இவங்க அந்த மிச்சம் இருக்க 12 பேருக்குள்ளேயே ஹேக் பண்ணி, அப்பதான் இவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். சோ தன்னையும் காப்பாத்திக்கிற மத்தவங்களையும் அட்டாக் பண்ணணும், இதான் இந்த ப்ரொசீஜர். ஆனா பார்த்தா இங்க கவின் மட்டும் தான் உட்காந்துருக்கான், ஹரு ஆளே காணோம். கவினுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஒரு பலகை இருக்கு, இந்த மாதிரி ஹருவும் கவினும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னதுடா இது, அவனை காணும், இந்த பலகையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவின் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. இப்ப அந்த இடத்துக்கு ரியா வரா. அவளும் பாத்தீங்கன்னா ஹருவை தான் தேடுறா. இப்ப பாத்தீங்கன்னா ஹரு ஒரு பயங்கரமான கெட்டப்ல உள்ள என்ட்ரு ஆகுறான். அங்க இருக்க எல்லாருமே கதறாங்க, தொப்பி அங்கிள்ல இருந்து ரியா, கவின் எல்லாருமே கதறாங்க. என்னதுடா இவன் இந்த கெட்டப்ல போய் இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. என்னடா போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கவின் கேக்குறான் பாருங்க. அப்பதான் நம்ம தனித்துவமா தெரியும், எல்லா யூனிவர்சிட்டி நம்ம பக்கம் ஈர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி கையில என்னடா இந்த கொம்பு, இந்த கொம்புல என்ன ஜலஜலன்னு ஒரு சத்தம் கேட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவின் கேக்குறான் பாருங்க. இதுவா, இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது, கடவுள் அருள் இதுல இருந்தா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான்.
இப்ப அந்த இடத்துக்கு ரியா வரா. ரியா வந்து என்னது இது இவ்வளவு கொழுப்பு உனக்கு, உங்க டீம் பேர் என்ன, நான் உங்களுக்கு 60 கோடி தந்தேன், 51% ஷேர் கேட்டேன், இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. ஆமா, ஒரு பெரிய செலிபிரிட்டி இப்ப நம்ம லவ் பண்றோம் சொன்னா எப்படி ஃபேமஸ் ஆகும், அதே மாதிரிதான் இந்த மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்டர் பிடிக்கணும்னா இது ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கும், என்ன அதுக்கு தான் நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ரேயா சொல்றான், நீ மட்டும் தோத்து போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நான் கொடுத்த ஆஃபரும் கிடையாது, கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றா பாருங்க. அதுக்கு அரு சொல்றான், சரி அதே சமயத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீ நாங்க சொல்ற எல்லாமே கேட்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப அந்த இடத்துல இருந்து ரேயா செக்ரட்டரி போனதுக்கு அப்புறம் ஹரு வேகமா வந்து கவின் கிட்ட சொல்றான், இங்க பாரு வைஃபை லேட்டா கனெக்ட் பண்ணு, 1 நிமிஷம் கழிச்சு கனெக்ட் பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப கரெக்டா அந்த ஹேக்கத்தான் ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 6 மணி நேரம் தான் இவங்களுக்கு இருக்கு. இதுல இவங்க வின் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு இன்வெஸ்டரே. இப்ப அவன் எடுத்துட்டு வந்த கட்டையை வச்சு சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்கான், சுழட்டிக்கிட்டே இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே இப்படி டிஸ்டர்ப் ஆறாங்க. ரேயாக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு, சரி இவன் ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எல்லாருமே வைஃபைல கனெக்ட் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு யாரும் கனெக்ட் ஆகுதுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னதுரா இது இவங்களுக்கு புரியவே இல்ல கொஞ்சம் கூட. இப்ப 1 நிமிஷம் முடியுது, இப்ப கனெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து ஹரு வந்து சிக்னல் கட்டுற இவன் கனெக்ட் பண்ணிடுறான். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, ஆனா கவினால மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுது. அவன் வேகமா எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான், பாயிண்ட் அப்படியே சேர்க்க ஆரம்பிக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா ஹரு அந்த ஸ்டிக்கை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கான். இப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு புரியுது, அதுல இருக்கிறது ஃபுல்லா அலுமினியம் ஃபைல் இருக்கனாலதான் வைஃபைல கனெக்ட் ஆனாலும் இவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்ப எல்லாருக்குமே வைஃபை சிக்னல் வந்து வேற பேர்ல கிடைக்குது, இவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே இப்ப அந்த போட்டிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கவின் கேக்குறான் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு வைஃபை ரவுட்டரை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். எப்ப அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான். காலையில தான் வந்து செட்டப் பண்ணி வச்சேன், நீ பாக்குறியே ஒரு பலகை நம்ம ஜெயிப்போம் சொல்லி போட்டிருக்கேன், அந்த பலகை பின்னாடி தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் கரெக்டா அந்த ரவுட்டர் நம்ம போட்டி ஸ்டார்ட் பண்ணி 1 மினிட் கழிச்சு தான் நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான் நான் 1 மினிட் கழிச்சு உன்னை ஜாயின் பண்ண சொன்னேன். நம்ம தனி வைஃபை யூஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஃபாஸ்டாவும் இருக்கும், அதே சமயத்துல நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும். அதே மாதிரி இவன் சொல்றான். அதே சமயத்துல பார்த்தா இவங்க பாயிண்ட் எல்லாமே இழந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உங்க வெப்சைட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதாவது ஒரு ஆல்ரெடி ஒருத்தவங்க தாக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு தெரியும். அது இவங்க மிச்சம் இருக்க 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஈஸியா உங்களுக்கு தாக்கிட்டே இருப்பாங்களா, அந்த வேலையை தான் பண்றாங்க. அப்பதான் ஹரு ஒண்ணு புரிஞ்சுக்கிறான், இங்க இருக்க எல்லாருமே வந்து அவங்க போட்டி போறதுல முக்கியம் நினைக்கிறேன், நம்மள ஃபர்ஸ்ட் வெளியேற்றணுங்கிறதுலாம் முக்கியமா நினைக்கிறாங்க, நம்ம எப்படியே ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்காங்க, பாயிண்ட் எல்லாமே எகிரிக்கிட்டே போகுது மத்த எல்லாருக்குமே. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்படியே அடியில போகுது, டைம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ரியா பாக்குறா, என்னடா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறா, எல்லாருமே பாக்குறாங்க. கவின் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான், என்னது இது, எனக்காக ஹரு இவ்ளோ பண்ணிருக்கானா, அப்படி கூட நான் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கவின் நினைக்கிறான். அதே சமயத்துல ஹரு பாத்தீங்கன்னா கூலா தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் நோட்டீஸ் பண்றான் கவின், அவன் கையில இருந்த பயங்கர காஸ்ட்லி வாட்ச் காணோம். ஏன்னா 100 பேரை செட் பண்ணிருப்பான், அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க வைஃபை ரவுட்டர் பண்ணது நிறைய வேலைகள் அவன் பண்ணிருக்கான் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி. அதுக்கெல்லாம் அந்த வாட்ச் தான் வடமான வச்சிருக்கான். என்னடா நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வாட்சை வித்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான் பாருங்க. ஆமா, அதுக்காக என்ன பண்ண முடியும், நம்ம இவங்க போட்டியில ஜெயிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். தெரிஞ்சோன்னு இன்னுமே ரொம்ப நொந்து உடஞ்சு போயிடுறான் கவின். அவனால தாங்கிக்கவே முடியல, நம்ம என்ன இப்படி இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்படியே இவங்க 0 பாயிண்ட்க்கு வந்துடுறாங்க. அப்ப கவின் தோல்ல தட்டி ஹருன்னு சொல்றான், அதுக்குள்ளயும் விட்டுறாது, அவ்வளவு சீக்கிரமா தோல்வி ஒத்துக்காது, என்கிட்ட இன்னொரு பிளானும் இருக்கு. நான் ஒரிஜினல் மாதிரி நம்ம வைஃபை அதே பேர்ல செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே நம்ம வைஃபை தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஒரிஜினல் ரவுட்டர் பக்கத்துல தான் நான் அலுமினியம் வச்சு சேதப்படுத்திட்டேன். கண்டிப்பா அதை யாருமே ஜாயின் பண்ணிருக்க முடியாது, எல்லாருமே நம்ம வைஃபை தான் யூஸ் பண்ணிருப்பானுங்க. இப்ப சொல்லி நீ ஜெயிக்கலாம்ல, நம்ம வைஃபை யூஸ் பண்றதுனால கண்டிப்பா இவங்களோட எல்லா ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம டேட்டா பேஸ்ல நம்மளால எடுக்க முடியும், கரெக்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான். இவ பார்த்தா ரியா போர் அடிச்சு உட்காந்துருக்கா, என்னடா இவனுங்க ஜெயிக்க போறது இல்லையாங்கிற மாதிரி. தொப்பி அங்கிள் வேற ஹாப்பியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு முன்பகம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கவின் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சே. இவங்க வைஃபை யூஸ் பண்ணனால அவங்களோட எல்லா விஷயமே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கும். சோ இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா போச்சு. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இவங்க லீடர் போர்ட்ல ஏறிக்கிட்டே இருக்காங்க மேல. மத்தவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவங்களோட மொத்த எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் போச்சு. இப்ப தெரியுதா நான் எதுக்கு உங்க எல்லாரையும் ஜெயிக்க விட்டேன்னு, அப்பதான் மொத்தமா நான் லம்பா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹரு இங்க பயங்கர ஹீரோயிசமா பேசிக்கிட்டு இருக்கு. 5 செகண்ட் தான் இருக்கு இந்த கேம் முடியறதுக்கு. ஹரு கவின் கேங் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே செம்ம ஹாப்பியா ஆறாங்க. ரியாவே செம்ம ஹாப்பியா ஆறா, தொப்பி அங்கிள் அதுக்கு மேல. ஏன்னா செம்ம சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிசினஸ்க்கு வெறும் மூளை இருந்தா மட்டும் பத்தாது, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் அது மாதிரி வாய் இருக்கணும், அதே சமயத்துல இந்த மாதிரி சாணக்கியத்தனமும் இருக்கணும். ஆனா இப்ப இவங்க இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஜரி பண்ணி தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா அவன் அலுமினியம் ஃபாயில வச்சு இப்படி பண்ணனால தானே அவங்க வேற வைஃப்ல கனெக்ட் பண்ணி கேம் தோத்து போனாங்க. சோ அதனால இவங்களோட பட்டம் பறிக்கப்படுது, வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா அதை பத்தி ஹருவும் கவினும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டாங்க. அங்க இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட எல்லா திறமைகளும் அவங்க காட்டிட்டாங்க. ரியாவோட செக்ரட்டரி வந்து கவலைப்படாதீங்க மேடம், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், அவங்க ஜெயிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து பட்டத்தை பறிச்சாச்சு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. அவ போட
போற நீ அங்கிட்டு, எவ்வளவு கெத்தா இருந்துச்சு நீ கேம், செம சூப்பரா இருந்துச்சு, எனக்கு செம ஃபன்னா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ண போறாங்க தெரியல, செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எனக்கு இப்ப இன்னுமே அதிகமா தோணுது அவங்க 2 பேரும் எனக்கு வேணும், எப்படியாவது அவங்க 2 பேரும் என் காலுக்கு நான் விலை வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, அந்த இன்டர்வியூ சீன். இவ கூட கேட்டிருப்பாளா ஹருவ பார்த்து, கம்பெனிக்காக நீ எனக்கு நாயா கூட கிடைப்பியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டிருப்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லிருப்பான், நீ எனக்கு நாயா இருக்கிய அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான். இதுதான் இப்ப நடந்திருக்கும். இப்பதான் கம்பெனியோட சிஇஓ காட்டுறாங்க, அதாவது இந்த பொண்ணோட அப்பாவை. அவரோட செக்ரட்டரி வந்து உங்க பொண்ணு யாரோ மேல இன்வெஸ்ட் பண்ண பாக்குறாங்க 2 சின்ன பசங்க மேல அப்படிங்க. நல்லதுதான், அவங்க சின்னதா இருக்கும் போது அவங்க ரொம்ப சீப்பா இருப்பாங்க, அப்பதான் நம்ம எல்லாம் லாபம் பார்க்க முடியும் அப்படி. இப்ப கரெக்டா இவங்க 2 பேரும் வெளியே போய்கிட்டு இருக்கும் போது தொப்பி அங்கிள் வழி மறைக்கிறாரு, நான் உங்க 2 பேர் மேல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நம்ம சேனல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துடும். அதெல்லாம் உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டிராமா எப்படி இருக்கு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பை.